இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் மேக்சிமம் எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறார்கள். ஆகவே அதிக அளவு நேரத்தை செலவிடாதபடி சுருக்கமான நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்று சொல்லுகிறது எஜுகேஷன் சண்டே. இன்னைக்கு கல்வி ஞாயிறு. இந்த கல்வி ஞாயிறில் டீச்சர்ஸ் ஏஜென்ட் ஆஃப் லிபரேஷன், டீச்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் லிபரேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் விடுதலைக்குரிய ஒரு மத்தியஸ்தர்கள். பூமியில் மனிதன் விடுதலை அடைவதற்கு, மனிதனுக்கு சுதந்திரம் பெற்றுக்கொள்வதற்கு, மனித வாழ்வில் ஒரு விடுதலையான அனுபவங்களை அவன் ருசிப்பதற்கு, நினைப்பதற்கு மனுஷனை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது ஆசிரியர்கள் ஒரு இடைத்தரகர்கள், ஏஜென்ட்ஸ்கள். ஏஜென்ட் என்று சொன்னால் இடைத்தரகர் என்று சொல்லலாம், மத்தியஸ்தர்கள் என்று சொல்லலாம், பலதுன்னு சொல்ல முடியும். சரி, இந்த இடத்துல அவைகளை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியம் நாம் வேதத்தில் பார்க்கும்போது, இந்த எஜுகேஷன், கல்வி ஒருவனை எப்படி சுதந்திரவாளியாக மாற்றும் என்பதை குறித்து தான் இன்று சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கல்வியினால், அதாவது படிப்பினால, படிப்பறிவுனால ஒருவன் எப்படி சுதந்திரவாளியாய் மாற முடியும்? இன்னைக்கு உலகத்தில் நம்ம எங்கு பார்த்தாலும் அடிமத்துவம் ஸ்டில் இட்ஸ் கண்டினியூ. அநேகர் நினைக்கலாம் அடிமத்துவம் உலகத்தை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி. அடிமத்துவம் உலகத்தை விட்டு போகலை. என்னைக்கு மனுஷன் அறிவை தன்னுடைய சம்பத்தாய் காண்கிறானோ அன்னைக்கு தான் இந்த அடிமத்துவம் இந்த உலகத்துல இருந்து மாற்றப்படும். நம்ம நினைக்கிறது போல அடிமத்துவம் யாருடைய வாழ்விலையும் அரசாங்கத்தினாலேயோ இல்லை பணத்தினாலேயோ இல்லை பதவிகள்னாலேயோ மாற்றப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அடிமத்துவம் மாற வேண்டும் என்றால் அவன் அறிவுள்ளவனாய் மாற வேண்டும். அறிவு இல்லாதது வரைக்கும் அடிமத்துவம் நம்மை விட்டு போவதில்லை. இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்க, அதற்கான அந்த சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்க வேத பகுதிகள் நீதிமொழியுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-12 வரைக்கும். அதில் நீதிமொழியுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? 1வது வசனத்திலிருந்து வாசித்தால், இந்த வேத அடிஸ்தானங்களில் ஞானத்தை குறித்து நாம் சில காரியங்கள், அறிவை, எஜுகேஷனை குறித்து, படிப்பை குறித்து, கல்வியை குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். டீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு பதம் இருக்கு. இன்னைக்கு டீச்சர்னு சொன்னால் எத்தனை பேர் புரிந்து கொள்வார்கள்? ஹூ இஸ் எ டீச்சர்? டீச்சர்ஸ் இங்கே யாருன்னு சொல்லியிருக்கு? ஏஜென்ட் ஆஃப் லிபரேஷன். விடுதலைக்கு அவர்கள் ஒரு முன்னோடிகள், இல்லைங்கே வழிகாட்டிகள். உலகத்தில் விடுதலை என்று சொல்லுகிற ஒரு காரியம், சுதந்திரம் என்று சொல்லுகிற ஒரு காரியம், லிபரேஷன் என்று சொல்லுகிற காரியம், அநேகருக்கு அது கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த லிபரேஷனை குறித்து, இந்த சுதந்திரத்தை குறித்து டீச்சர்ஸ் எப்படி போதிப்பார்கள், படிப்பிப்பார்கள்? முதலாவது டீச்சர்னு சொல்றது யார்? ஒரு டீச்சர் என்று சொல்லுகிற நபர் யார்? நான் அந்த லெட்டருடைய அடிஸ்தானத்தில் உங்களுக்கு சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். டீச்சர் என்று சொல்லுகிறது tolerant to teach. T stands for tolerant to teach and trained. அதாவது முதலாவது அந்த டீல சகிப்புத்தன்மையோடு கூட போதிப்பதற்காக, கற்பிப்பதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் டீச்சர்ஸ். இன்னைக்கு டீச்சர்ஸ்ன்னு சொன்னா எல்லாருக்கிட்ட என்னமோ நாங்கள் அறிவாளிகள், சமூகத்தில் உயர்ந்தவர்கள், இல்லை நாங்கள் தான் இந்த சமூகத்தில் ஏதோ சம்திங் நினைக்கிறோம். ஆனால் ஒரு டீச்சருடைய மொத்த படி, ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது டாலரேஷன் டு டீச், போதிப்பதற்கு சகிப்புத்தன்மை, பொறுமை, டாலரண்ட் வேணும். இன்னைக்கு டாலரேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்காது. கோபம் தான் எல்லா டீச்சருக்கும், எடுத்த உடனே கம்பெடுக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு? டாலரேஷன் டு டீச், ஃபார் தட் தே ஆர் ட்ரெயின்ட். அடுத்தது
educated to edify. படிப்பிப்பதற்காக தங்களை படிப்பித்துக் கொண்டவர்கள். தங்களை தான் படிப்பித்து, தான் படித்த பிறகுதான் மற்றவங்களை படிப்பிக்கணும். educated to edify. அடுத்தது A, accept and adjust for approach. Adjust and approach for approach. ஒரு டீச்சர் எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்ற நபராகவும் சூழ்நிலைகளை புரிந்து அதை சகித்து போகிற நபராக இருக்கணும். அது மட்டுமல்ல, they should be approachable. மற்றவங்களால நெருங்கி வரக்கூடியதா, பிள்ளைகளா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும், நம்மகிட்ட நெருங்கி வந்து காரியங்களை புரிந்து கொள்ளுகிற தன்மை அவர்களுக்கு உண்டாகும். அவங்க தான் அதான் அக்செப்ட் டு அட்ஜஸ்ட் அண்ட் அப்ரோச்சபிள். ஏற்றுக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி அண்ட் அப்ரோச்சபிளா இருக்கணும். அடுத்தது கேப்பபிள். சி ஃபார் கேப்பபிள் டு பில்ட் த கேரக்டர். கேப்பபிள் டு பில்ட் த கேரக்டர். சுவாப நிலைமைகளை கட்டி எழுப்புகிற ஒரு தன்மை இருக்கணும். கேரக்டர், that is a very basic for in teaching. ஒருத்தனுடைய கேரக்டர், ஒரு ஆளுடைய கேரக்டர், சுவாபத்தை எப்படியாயிலும் நம்ம என்ன செய்யணும், அதை கட்டி அமைக்கிற ஒரு அமைப்பு நமக்குள்ள உண்டாகணும். அடுத்த H சொல்ற லெட்டர் humbleness with honor. தாழ்மையோடு கூடிய, அதாவது மதிப்புக்குரிய அனுபவங்களை உருவாக்குகிறவர். தாழ்மையோடு, ஹம்பிள்னஸ் தான் அதுல பிரதானமான. ஹம்பிள்னஸ் அப்படின்னு சொல்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் தூரமா இருக்கும். ஹம்பிள்னஸ் அப்படின்னு சொல்லுகிற அந்த தன்மையோடு கூட ஹானரபிள், அவங்க எப்பவுமே மதிக்கப்படத்தக்க ஒரு நிலைமையில் மற்றவர்களும் மதிக்கணும், நம்மும் மதிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஆனா அது இன்னைக்கு டீச்சர்ஸ் நினைப்பேன்னு சொன்னா, மற்றவங்கெல்லாம் என்ன மதிக்கணும், நான் என்னது மதிக்கணும். அதாவது நான் ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு கெட்மீஸை மீட் பண்ணி ஒரு நாள் பேசிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த ஹையர் செகண்டரிக்கு மேலே போகிற இல்லை அங்கே டீச்சர் ட்ரைனிங் போகிறவங்களெல்லாம் ரொம்ப இந்த லோ ஸ்டாண்டர்டாக பேசுகிற நிறைய டீச்சர்ஸ். நீங்களும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்களும் டிகிரி ஹோல்டர்ஸ், அவங்களும் டிகிரி ஹோல்டர்ஸ். இவங்க போஸ்ட் ஈவன் டீச்சர்ஸை போகிறவங்க போஸ்ட் கிராஜுவேட்டை மாத்திரம் கூட அவங்க பல டிகிரிகள் வச்சுருக்கிறவங்க. ஜஸ்ட்டு ஒரு டீச்சிங் ட்ரைனிங் போவோன்னு போனால் அங்கே வந்து ஹானர் அப்படின்னு சொல்கிற வேர்டுக்கு அர்த்தமே தெரியாத டீச்சர்ஸாக உட்காந்துருக்குறாங்க. பாடி போடின்னு சொல்லுகிற, இல்லைங்க வாடா போடான்னு சொல்லுகிற அந்த ஹானர் அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே நம்ம டீச்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் பிள்ளைகள்கிட்ட இருந்து வராது. பிள்ளைகள் நம்மை மதிக்கணும் அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸும் முதலாவது ஹம்பிள் வித் ஹானர், இந்த ரெண்டு கேரக்டரையும் நம்ம உருவாக்க தான் நம்ம டீச்சர்ஸாக மாறி இருக்கிறோம். அடுத்த எதுக்கு சொல்லுது, எனேபிள் டு எம்பவர்மெண்ட். மற்றவங்களை எம்பவர் பண்ணுறதுன்னா சக்திகரித்தல், அறிவில், அவங்க கேரக்டரில், அவங்களுடைய சுவாப தன்மைகளில் அவங்கள சக்திப்படுத்துவது தான் அந்த அடுத்த லெட்டர், எனேபிள் டு எம்பவர். அடுத்த ஆர்ன்னு சொல்கிற லெட்டர் அதுக்கு ரீபில்ட், ரெஸ்டோர் டு ரீபில்ட், திருப்பி கட்டி கொண்டு வருகிறது. விழுந்து போனதை எல்லாவற்றையும் திருப்பி கட்டி கொண்டு என்ன செய்யணும், எஸ் இந்த சொசைட்டி ஃபார் சின்சியாரிட்டி. சமூகத்தில், இந்த சொசைட்டியில் ஒவ்வொரு மாணவனையும் இல்லை ஒவ்வொரு டீச்சரும் சின்சியராக இருக்கணும். இன் சொசைட்டி யூ பி சின்சியர், அதான் எஸ் சொல்றது. சமூகத்துக்கு நீ எப்பவுமே சின்சியர் பர்சனாக இருக்கணும், உண்மை உள்ளவனா, ஒழுக்கம் உள்ளவனா. இதுதான் டீச்சர்னு சொல்றது. இந்த டீச்சர் தன்மையே தெரியாம டீச்சர் ஆவாங்க. எதுக்காக? சம்பளத்துக்காக. எதுக்காக? இன்னைக்கு எனக்கு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டை காட்டிலும் கொஞ்சம் வேலை ஈஸியான, ஏதோ தெரிஞ்சதை மட்டும் புலம்பிட்டு போகலாம். நான் அப்படி போகக்கூடாது. யூ ஷுட் எஜுகேட்டட் யுவர் செல்ஃப் டு டீச் அண்ட் எக்யூப் அதர்ஸ்.
மற்றவங்களுக்கு படிப்பிக்கணும்னா அனுதினமும் படிச்சுட்டு இருக்கவன் தான் மற்றவங்களை படிப்பிக்க முடியும். சும்மா என்னுடைய பழைய டிகிரி அனுபவம், பழைய ஒரு புத்தகத்தை வாசித்த இப்போ ஸ்கூல்லலாம் ரொம்ப ஈஸி. ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதுதான், அது ஒரு 10 வருஷமா அப்படின்னு 2 வருஷம் சொல்லிவிட்டு அடுத்த 24 வருஷம் என்ன செய்யலாம், பேசாமல் நம்ம பாட்டு சொல்லிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் அல்ல இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எஜுகேஷன். இந்த கிறிஸ்டியன் எஜுகேஷன் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் இப்போ பேசுனது டீச்சர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையை குறித்த இந்த எக்ஸ்பிளனேஷன், விளக்க உரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை காட்டிலும் பிபிலிக்கலி இஃப் யூ ஆர் எஜுகேட்டட், வேதத்தின் அடிஸ்தானத்தில் நீ படிப்பிக்கப்பட்டால், இது சமூக படிப்பில் இவ்வளவு தேவை. ஆனால் வேதத்தை படிக்காம இன்னும் ஒரு காரியம் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். உலகத்திலேயே 200 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வி அப்படின்னு உள்ளது வேதத்தில் இருந்து தான் வந்தது தவிர, அதுக்கு முன்னாடி குருகுல போதனைகள் உண்டு. அந்த குருகுல டீச்சிங்ல எல்லாம் எல்லா மக்களுக்கும் பங்கெடுக்கிற ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்து. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யலாம், படிக்கலாம், படிக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினது இந்த வேதம். அப்ப இந்த வேதத்தினுடைய அறிவு, வேத போதனை, வேதத்தை போதிக்கிற பாஸ்டர்ஸ் ஆர் டீச்சர்ஸ், அது முதலாவது தெரியும். இன்னைக்கு எஜுகேஷன் அப்படின்னு மற்றவங்களுக்கு எஜுகேஷன் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னா போதாது. எவரி பாஸ்டர்ஸ் ஹூ ஆர் இன்னைக்கு சண்டே சுதந்திரம் எல்லாரும் இப்போ ஆலயத்துக்கு போயிருப்பாங்க. ஆலயத்தில் இப்போ பிரசங்கங்கள் ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த பிரசங்கங்கள் நடக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. அநேக திருச்சபை அடைக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக இருந்ததை தேவன் இந்த நாளில் தமிழகத்திலையும் பொதுவாக எல்லா இடங்களிலையும், ஆனாலும் 60 வயசு 10 வயசு கீழே உள்ளவர்களுக்கும் போக முடியாத ஒரு நிலைமை, எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி. இனி அநேகருக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு பயம். ஏன்னா யாரையாவது கொரோனா பாதித்து இருந்தால் அது என்னை பிடித்து விடும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாட்டில் ஆராதனை இதுவரைக்கும் நடக்காத, அங்கே கொரோனாவும் போகலை, எதுவும் போகலை, அந்த விசுவாசங்கள் நமக்கு இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், நான் இதை 7 மணிக்கு ஆரம்பித்ததுனால இன்னைக்கு நானும் ஒரு ஆலயத்துக்கு போகலாம் என்று திட்டம் போட்டேன். நான் உங்களோடு கூட எதையாவது கட்டாயம் சிலர் என்ன செய்வார்கள், ஆலயத்தையே போக வேண்டாம் நினைக்கிறவர்கள் இருப்பார்கள். இனி அநேகர் ஆலயத்துக்கு போக மாட்டார்கள். ஒன்று கொரோனாவுடைய பயம், இன்னொன்று 6 மாசம் சோம்பேறித்தனம். ஆகவே 6 மாசமா ஆலயத்துக்கு போகாத ஒரு நிலைமை. நீங்கள் கொஞ்சம் பேர் ரொம்ப வேகமாக ஆலயத்துக்கு போகலாம். ஆனால் ஆலயத்தில் போனாலும் சரி, நம்ம ஆராதித்தாலும் சரி, முதலாவது ஒரு காரியத்தை நாம் புரிந்து ஆராதிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது எவரி பாஸ்டர்ஸ் ஆர் த டீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், இந்த உலகத்துக்கே போதகர்களாக இருக்கிறவங்க. இன்னைக்கு போதிப்பதற்காக ஆட்களை வைத்து வேற போதனை இல்லை. we are the teachers of this society. அப்ப இந்த சொசைட்டியை கட்டி எழுப்ப வேண்டியவர்கள் நாம். இதை தெரிந்திருந்தால் நிச்சயமாய் இந்த நாளுடைய போதனை, இந்த நாளுடைய ஆலோசனை திருச்சபையிலும் தேசத்தின் மக்களுக்கும் நன்மையும் பிரயோஜனத்தையும் கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். அதாவது கல்வி ஒருவனை எப்படி சுதந்திரவாளியாய் மாற்றும், அதுதான் என்னுடைய இன்னத்த தலைப்பா நான் முன்னாடி வைத்தது. கல்வி எப்படி ஒருவனை சுதந்திரவாளியாய் மாற்றும். இன்னும் அநேக இதுல நான் வாசித்த நீதிமொழி 8:5 வாசிக்கும் போது, பேதைகளே விவேகம் அடையுங்கள், புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். அதாவது இன்னைக்கு பேதை அப்படின்னு சொல்லுகிறது அறிவில்லாதவர்கள், அறிவை ஏற்றுக்கொள்ள தெரியாதவர்கள். அவர்கள் என்ன செய்யணும், புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அடுத்த வசனம் கேளுங்கள், மேற்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகளில் உத்தம காரியங்களை வசனிப்பேன். இது அடுத்தது, என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியும் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. ஆகாமியும் சொல்லுகிற பதம் பெருமை, பொய், அகந்தை. ஆகாமை என்றால் பெருமை, பொய், அகந்தை. இந்த மூணும் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. ஆனா அதை குறித்து யாரும் சிந்திப்பதில்லை. எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அது இந்த ஓய்வு நாளில் தான் சொல்லிட்டு இருந்தார்கள். இனி ஆண்டோடைய கிருபையினால் யாரும் சொல்ல மாட்டார்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஓய்வு நாளில பொய்யை பேசி பேசி ஆலயங்கள் அடைக்கப்பட்டது. இன்னும் கட்டுப்பாடுகள் நீங்கவில்லை. அந்த கட்டுப்பாடுகள் நீங்க வேண்டும் என்றால், முதலாவது பார்வோனுடைய அடிமைத்தன காலத்துல என்னெல்லாம் இருந்தது? மோசே போய் கேட்கிறார், ஐயா எங்க பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போக வேண்டும், அப்ப பெண்கள் இங்க இருக்கட்டு, நீ போ, பாக்கியெல்லாம் போங்க அப்படின்னு.
பெண்களும் குழந்தைகளும் இருக்கட்டும், சரி அதுல நடக்காது, எல்லாருமே வேணும். அடுத்து ஆடு மாடுகள் இருக்கட்டும், நீ போ. அப்போ எந்த அளவு அன்னை பார்வோனுடைய கட்டுப்பாடுகள் இந்த பூமியில இருந்தோ அதே கட்டுப்பாடுகளை இப்பவும் இந்த அரசாங்கங்களும் ஆராதனைக்கு எதிராக கொண்டு வந்துதான் இருக்கிறார்கள். விசேஷமாய் ஓய்வு நாள் ஒரு லாக்டவுன் அப்படின்னு சொல்லுகிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். மற்ற நாட்களில் எல்லா இடத்துக்கும் போகலாம், அந்த நேராஜ் மட்டும் ஒரு இடம் இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக அடைக்கப்பட்டது? உன் ஆராதனைக்கு கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டது. என்னது? பேதை நிறைந்த, பேதாமை நிறைந்த கிறிஸ்தவமாய் போனதனால். ஏன்னா புத்திமதியான காரியங்களை சிந்திப்பதை காட்டிலும் பேதாமைகள், இந்த பேதாமையின் தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம 94வது சங்கீதத்தினுடைய 8வது வசனம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஜனங்களே, மிருக குணம் உள்ளவர்களே, உணரடுங்கள், மூடரே, எப்போது புத்திமான் ஆவீர்கள். 7வது வசனத்துல கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இதை நாம் வாசிக்கும் போது இந்த வேத பகுதியில ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அதாவது கல்வி இல்லாததுனால தான் வேத அறிவும் கல்வி அறிவு அப்படின்னு சொல்லுகிற இந்த வேதத்தினுடைய அறிவுகள் இல்லாததுனாலதான் மனுஷன் மிருக குணம் அடைந்து மேல சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்களை ஒடுக்குகிறது, மற்றவர்களுக்கு தீமை செய்கிறது, அதுல சந்தோஷிக்கிறது. அது மிருக குணத்தின் தன்மை. அப்போ ஒரு கல்வி எப்படி ஒருத்தனை சுதந்திரவாளி ஆக்கும்? இந்த மிருக குணத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரும். இந்த மிருக சுவாபத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதுதான் கல்வி. அடுத்த இந்த கல்வியினாலே உள்ள நன்மை என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கையுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்படுவதற்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்தமாவதற்கான சுதந்திரம். டீச்சர்ஸ் ஆர் த ஏஜென்ட் ஆஃப் லிபரேஷன் அப்படின்னு சொன்னா, வேதத்தை போதிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, சமூகத்தில் போதிக்கிறவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தம் ஆக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப பரிசுத்தமாக்கப்படுகிற சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படியாக நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இது பவுல தேவன் எதற்காக அழைத்து அனுப்புகிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதி. இந்த வேத பகுதியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கல்வியினாலே உண்டாகிற, அதாவது கல்வியினாலே உண்டாகிற சுதந்திரம். கல்வியினாலே என்ன சுதந்திரம்? அங்க என்ன சொல்லியிருக்க? அவர்கள் என்னை பற்றிய விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பும் பரிசுத்தம் அடையலுக்குரிய சுதந்திரம். இன்னைக்கு பாவ மன்னிப்பும் பரிசுத்தம் அடையலுக்கு சுதந்திரம் தான் இந்த பூமியிலேயும் இல்லாதது. இந்த பூமியிலேயே நமக்கு தேவையானது பாவம் மன்னிப்பும் பரிசுத்தம் அடைதலுக்குரிய சுதந்திரம். பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும்? இவற்றை போதிப்பதற்கு தேவன் இன்றைக்கு திருச்சபைகளை தொடர்ந்து நம்ம கையில தந்திருக்கிறார். அப்ப பாவ மன்னிப்பும் பரிசுத்தம் அடைவதற்கும் சுதந்திரமாக நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்றால் முதலாக என்ன செய்ய வேண்டும்? சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும். இருளிலிருந்து ஒளியின் இடத்துக்கும், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனிடத்துக்கும் திரும்ப வேண்டும். அதற்கு அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இன்னைக்கும் கண்ணுன்னு சொல்லும் போது நம்முடைய மாம்ச கண்ணு மட்டுமல்ல, இருதய கண், ஞான கண் எல்லாவும் இன்னைக்கு திறக்கப்படாத ஒரு நிலைமை தான். நம்ம எல்லாருடைய கண்களும் மாம்சத்தின் கண்களாய் இருந்தாலும் அறிவு கண்கள் திறக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பரிசுத்தம் அடைவதற்கும், பாவ மன்னிப்பு பெறுவதற்கும், பரிசுத்தம் அடைவதற்கும் சுதந்திரம் வேணும். அடிமைகளாய் இருக்கும் வரைக்கும் பாவ மன்னிப்பும் உருவாகாது, பரிசுத்தம் அடைதலும் ஏற்படாது. பாவ மன்னிப்பும் பரிசுத்தம் அடைதலும் ஒரு சுதந்திர வாழ்வுல தான் ஏற்படுமே தவிர, அதுக்கு தேவையான அறிவு என்று சொல்லுகிற
அந்த மடமையிலிருந்து வெளியே வருகிற, அந்த மிருகத்தன்மையிலிருந்து வெளியே வருகிற, அடிமத்துவத்திலிருந்து வெளியே வருகிற ஒரு தன்மையை உருவாக்குகிறது தான் எஜுகேஷன். சொன்னா படிப்பு, வேதத்தை படித்தாலும் சரி, நீ சமூகத்தின் மற்ற காரியங்களை படித்தாலும் சரி, எஜுகேஷன் எப்பவுமே நமக்கு செய்கிறது நம்முடைய அறியாமையை நம்மிலிருந்து நீக்கி. பொதுவே நாலேஜ் ஒரு வேர்டை நான் சொல்லி இருக்கிறேன் அநேக நேரங்களில். நான் சொல்லுகிற ஒரு காரியம் தான் நாலேஜ் அப்படின்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நாலேஜ் அப்படின்னு சொல்றத, அது கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்டு நாலேஜ். அநேக அதாவது செய்திகள், அநேக இன்ஃபர்மேஷன்ஸ், நிகழ்வுகள் இல்லைன்னா அநேக காரியங்களை, கருத்துக்களை நாம் சேர்த்து வைத்தால் அவனுக்கு அறிவு இருக்கும். ஆனா கருத்து சேர்ப்பு அப்படின்னு இருக்காது. ஆனா மனுஷனுக்கு காரியங்கள் புரிந்து கொள்வதை காட்டிலும் ஆவேசப்படுவதில் தான், போதகர்களா இருந்தாலும் சரி, ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமானது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்றது கஷ்டமானது. சத்தியத்துக்கு செவி கொடுத்தல் என்று சொல்லுகிறது கஷ்டமானது. இந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்கு? முதலாவது ஒரு மனுஷன் பாவம் மன்னிப்படைந்து பரிசுத்தமாவதற்கு அவனுக்கு சுதந்திரம் வேணும். அந்த சுதந்திரத்தை தான் நம்ம என்ன செய்றோம்? As a teachers they are bringing in the society. ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் அடைவதற்கு சுதந்திரம். அப்ப அவனுக்கு அவன் என்ன செய்யணும்? அவனை எங்கென்றெல்லாம் விடுவிக்கணும்? சாத்தான் கையில இருந்தும், அடுத்தது அவனை இருளில் இருந்து ஒளியின் இடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து தேவனிடத்திற்கும் திருப்ப வேணும். அதனால இதுக்காக தான் பவுலை தேவன் அழைத்தேன் என்று சொல்லி அவனை அனுப்புகிறதாய். கண்களை திறக்கப்பட வேண்டும், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நான் யாருக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறேன்? நான் யாருடைய பிடியில் இருக்கிறேன்? சாத்தானுடைய பிடியிலையா? நான் எந்த பிடியில உட்கார்ந்து கொண்டு என்னுடைய அறிவு வெளிச்சத்தை நான் வீசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் போதுதான் அநேகருக்கு தெரியும் நம்முடைய கண்கள் திறக்கப்படாத நிலைமை, குருட்டாட்டத்திலே பேசுகிற நிலைமை, மடமையிலேயே நாம் ஜீவிக்கிற ஒரு ஜீவிதம். இது நம்மிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் கல்வி என்று சொல்லுகிற இந்த காரியம் சமூகத்தில் உருவாக வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான், நம்முடைய பாரதம் ஒரு காலத்துல அடிமத்துவத்தினால நம்முடைய பாரத தேசத்தினுடைய அந்த சதி, அதாவது புருஷன் இறந்த உடனே பெண்களை கொலை பண்ணுகிறது, அப்படிப்பட்ட இந்த எல்லாவற்றையும் மாற்றினது யாரு? மிஷனரிகளுடைய இந்த கல்வி திட்டம் தான். இந்த கல்வி திட்டத்துக்கு இன்னைக்கு பிரதானம் இல்லை. இன்னைக்கு அரியர் இருக்கிறவெல்லாம் பாஸ் ஆனான்னு சொன்ன உடனே அவன் கடவுளாக்கிட்டான். அப்படின்னு சொன்னா அந்த கல்வி திட்டம் எப்படிப்பட்டது? உன்னை குருட்டாட்டத்துக்குள்ள வைத்துக் கொண்டே உன்னுடைய வாழ்க்கையில அறிவை அடைத்து வைத்து உன்னை அசிங்கப்படுத்தின ஒரு நிலைமை வந்தது. புரியாமல் அவன் கடவுள் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை இந்த பூமியில உண்டானதை பார்த்தபோது அது எவ்வளவு வெட்கக்கேடு என்பதை யோசிக்க வேண்டியது. தன்னுடைய திறமையின்மையை, தன்னுடைய அறிவின்மையை, தன்னுடைய தகுதியற்ற நிலையை தகுதிப்படுத்தி விட்டார் ஒருவர். உடனே அவர் கடவுளாகி விட்டார். அப்ப அப்படி கடவுளாக நீ நினைத்து பேசின உன்னுடைய அறிவே இல்லாதவன. இங்க பவுல் அறிவில்லாதவர் இல்ல, பவுல் எல்லா அறிவையும் சேர்ந்தவர். அநேகர் இன்றைய ஊழியத்தில் இருக்கிறவர் அறிவே இல்லாதவர்கள். ஆனால் பேச ஆரம்பித்தால் பெரிய ஞானிகளாய் பேசுகிறோம். அந்த ஞானம் எங்க இருந்து வருது? தேவனிட்ட இருந்து வருகிறது. அந்த தேவனை மைமைப்படுத்த இப்பவுமே இந்த ஒரு பேசிக்கா ஒரு காரியத்தை புரிய வேணும். என்னால எத்தனை 38-40 அரியர் இருக்கிறத என்னால் எழுதி எடுக்க முடியாது என்று உள்ளவனுக்கு வெற்றியை கொடுத்து விட்டால் அவன் கடவுளாகிறத. இப்ப தகுதியற்றவனை தகுதிப்படுத்தும் போது ஒருவர் கடவுளாக முடியும் என்றால் அதே அறிவை தந்து நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு தன்மை பரிசுத்த ஆவியானவருக்கு உண்டு. அதே அறிவை தந்துருவார். அறிவற்றவனாய் உன்னை தகுதிப்படுத்துகிறவர் அல்ல, அறிவோடு கூட உன்னை தகுதிப்படுத்துகிறது தான் கிறிஸ்தவத்தினுடைய பேசிக் டீச்சிங், அடிஸ்தான கொள்கைகள். அதனால இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் சுதந்திரம் கொண்டு வருவதற்கு அடிஸ்தானமாக இருந்தது போதனைகள், டீச்சிங்ஸ். ஆனா அதை இன்னைக்கு எல்லாரும் அவரவருக்கு சொந்தமாக்கி
குருகுலத்தில் இருந்து அதை வெளியே கொண்டு வந்து சமூகத்தை கொண்டு வந்து சமூகத்தை விடுவித்து சமூகத்தை ரட்சிப்புல கொண்டு வந்த போதும் இன்னைக்கும் சத்தியத்துக்கு இடம் கொடுக்காதபடி அந்த சத்தியத்துக்காக நிலை நிற்க முடியாத ஒரு சமூகமாய் நாம் இந்த பூமியில வாழ்ந்து கொண்ட கிறிஸ்தவர்களுடைய உணர்வின்மையும் உணர்ச்சியின்மையும் அறிவின்மையும் இயலாமையும் இன்று நம்மை அடிமைகளாய் திரும்பவும் கொண்டு வந்திருந்த ஒரு நிலைமையில இன்னும் நாம் சுதந்திரவாளிகள் என்று சொல்வதற்கு இடமில்லை. ஒருவேளை இன்று ஆலயம் திறந்து விட்டாலும் ஆராதனைக்கு வந்து விட்டாலும் நீ இருக்க வேண்டிய விடம் எப்படி இருக்கணும், எந்த சூழ்நிலையில் இருக்கணும், எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இன்னைக்கு ஒரு நோயின் பேரில் இன்னைக்கு ஒரு பரவல், அதாவது ஒரு கொள்ளை நோயை பரவ விட்டு மனுஷனை பதற விட்டு வைக்கிற ஒரு சமூகம், ஒரு அரசாங்கம், ஒரு உலக சமுதாயத்துல இன்னை எல்லாரையும் பதறடிக்கிற, பயப்படுத்துகிற, கலங்கடிக்கிற, சிந்திக்க வைக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம உட்காரும் போது ஆண்டவரே, இந்த அறிவு கண்கள் எனக்கு தேவை. அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவு கண்களை நாம் பெறாதபட்சம் என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 2:6-7 வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு திருச்சபைக்குள்ள எதை போதிக்கிறோம் என்பது இந்த கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார் தெளிவாக. நாங்க என்ன செய்யறோம்? உலக ஞானத்தை போதிக்காமல், அப்ப அந்த தெய்வீக ஞானத்தை அது மறைபொருளாயிருக்கிறது. அது கல்வியினால, வேதத்தின் அறிவினாலேயும் ஆராதனைகளினாலேயும் மனுஷனுக்கு வெளிப்படும். அப்ப எஜுகேஷன் எதுக்கு? தேவனுடைய சித்தத்தை மனுஷனை வெளிப்படுத்துவதற்காக கல்வி. இன்னும் அடுத்தது யோபனுடைய புஸ்தகத்துல போகும்போது 33:3 நாம் சுத்தமான வாக்கு, அதாவது சுத்தமாக வாழும்படியா, சுத்த வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகளில சுத்தம் இருக்கும்படியா. வார்த்தைகளில சிலருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டா அவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதே நமக்கு பயமாயிருக்கு. என்ன எழுதியிருக்கிறது? என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். கல்வி எதுக்குள்ளது? நம்ம பேசும்போது சுத்தமாய், உண்மையாய். சுத்தம் சொல்ற இடத்து இங்க வந்து அது சொல்லுகிறது, சுத்தம் சொல்றது உண்மையாய். உண்மையாய் நான் இந்த காரியங்களை என்ன செய்வேன்? மற்றவர்களிட்ட பேசுவேன். உண்மையாய் பேசும்படி, உண்மையை பேசும்படி போதிக்க வேண்டியது திருச்சபையிலே வேதம். வேதத்தை போதித்தால் உண்மையை பேச வேண்டும். ஆனா இன்னைக்கு அநேகர் பொய்களை மட்டும்தான் பேசுகிறார்கள். கல்வி என்ன செய்யும்? அப்ப பொய்யை மாற்றுகிறது கல்வி. ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே நிலை நிற்கிறது பொய். பொய்யை மாற்ற வேண்டும். அடுத்த நான் பார்க்கிற 36:4 யோபனுடைய புஸ்தகம் 36:4, மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும். உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தெரிந்தவன். அப்ப கல்வி இருந்தாதான் பொய் இல்லாம பேச முடியும். கல்வித்திறன் இல்லாத ஒருத்தன் தான் பொய்ய பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள நினைப்பான். கல்வி அறிவு உள்ளவன் பொய் பேச மாட்டான் அப்படின்ற வேதத்தினுடைய போதனை. எதுக்காக கல்வி அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவான அந்த வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும். உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். அதாவது அறிவுல தேறிவிட்டாதான் பொய் இல்லாம ஒழுக்கமாக பேச முடியும். அறிவில்லாதவன் எப்பவுமே பொய்ய பேசிட்டு நடப்பான். அப்ப கல்வி ஒருத்தனுக்கு எப்படி விடுதலையை கொடுக்கும்? என்ன விடுதலை எல்லாம் கொடுக்கும்? முதலாவது அவனுடைய மிருகத்தன்மையை அவன்கிட்ட மாற்றும். இரண்டாவது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவனை எதுக்காக? பாவ மன்னிப்பும் பரிசுத்தமும் அடைவதற்கு சுதந்திரவாளியாய் மாற்றும். பாவ மன்னிப்பும் பரிசுத்தையும் உண்டாக்குற சுதந்திரம் இல்லைன்னா அது ரெண்டும் உருவாகாது. பாவ மன்னிப்பும் உருவாகாது, பரிசுத்தமும் உருவாகாது. பாவ மன்னிப்பும் பரிசுத்தையும் உருவாக்குவதற்காக நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக கல்வி தேவை. அதை தான் பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்து அவனுடைய கல்வி சமூகத்துக்கு உபயோகப்படும்படியாய் அவன் கண்களை திறந்து தேசத்துல அநேகருடைய கண்களை திறக்கும், பரிசுத்த பாதையில லிபரேஷன், சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்கும் ஆண்டவர் அவனை பிடித்ததாக நாம் வேதத்துல வாசிக்கின்றோம். அடுத்ததாக பார்க்கிறது என்னது? பொய் இல்லாத வாழ்வு அடையணும் சொன்னா, பொய் பேசாமல் இருக்கணும் சொன்னா, யோபனுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம்? யோபு தெளிவாய் சொல்லுகிறார்,
அதாவது என் வாயில இருந்து பொய் வராது, நான் மெய்யை மட்டும் பேசுவேன். அதுக்காக தான் கல்வி அறிவில தேறினவனாய் பேசுகிறேன். அறிவு, அதாவது சுய அறிவு இருக்கு, கேள்வி அறிவு இருக்கு. இரண்டு அறிவுகளையும் மனுஷன் தேர வேண்டும். சுய அறிவு, கல்வி அறிவு, அத கேள்வி அறிவு. அதாவது இது ரெண்டு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா நாம் தேரவே முடியாது. இன்னைக்கு இந்த ரெண்டு அறிவையும் யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சுயமாட்டம் அறிவு உண்டாகாது, இல்லை கேட்டு பெற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன் சொன்னா மனக்கண்கள் மிருகத்தன்மை நிறைந்தது என்று 94வது சங்கீதத்துல 8ல நாம் வாசிக்கிறோம். மிருகத்தன்மை கொண்ட மனுஷனுக்கு அறிவு உண்டாகாது. யார் அறிவை வெறுக்கிறார்கள், யார் ஆலோசனை வெறுக்கிறார், மிருக குணம் உள்ளவர்கள் நீதிமொழியிலே சொல்லியிருக்கும். மிருக குணம் உள்ளவனுக்கு உபதேசிக்க முடியாது, அவன் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால மிருகத்தன்மைகள் மனுஷனிலிருந்து மாற வேண்டும் என்றால் கல்வி ஒரு பிரதானமானது, போதனை ஒரு பிரதானமானது. அப்ப அந்த போதனையினுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாரையும் தொடரும்படியாய் நாம் இந்த நாட்களில் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுகிற காரியம், எதற்கு நான் கல்வி கற்க வேண்டும், கல்வியினுடைய பிரதானம் என்ன, அதிலையும் வேதாகமத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியத்துவம். இந்த வேதத்தினாலே பாரதத்துக்கு விடுதலை வந்தது என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு யார் எதை சொன்னாலும் சரி, பாரதம் ஒரு அடிமத்துவத்திலிருந்து விடுதலை வருவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக மிஷனரிகளுடைய அந்த தியாகம், அவர்கள் இன்னைக்கு பிரிண்டிங் பிரஸ் சொன்னா யாரு, இன்னத்த கவர்மெண்ட் கொண்டு வந்ததில்லை. இன்னும் அந்த மிஷனரி அவர்கள் என்ன செய்தார், மிஷனரிகளுடைய அந்த தியாகம், இவைகளை குறித்து யாருமே சிந்திப்பதில்லை. இன்னைக்கு எஜுகேஷனுக்காக அவங்க என்ன பாடுபட்டார்கள், அதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய டிகிரிக்காரன் தான் ஊழியம் செய்யணும்னு ஒண்ணு நான் சொல்ல வரல. வில்லியங்கேரி வேற 4ஆம் கிளாஸ் தான், அவர்னால தான் இந்த இவ்வளவு பெரிய. அதுபோல எல்லா ஸ்விங்கிலும் எல்லா ஊழியர்கள், எந்தெந்த ஊழியர்கள் பாரதத்தில் வந்தார்கள் அத்தனை பேரும் பெரிய எஜுகேட்டட் பீப்புள் அல்ல, உலக பிரகாரமான கல்வியில திறமைசாலிகள் அல்ல. ஆனா கர்த்தர் தன் மறைபொருளை வெளிப்படுத்துகிற அபிஷேகம் உள்ளவர்களாயிருந்தார்கள். அதனாலதான் அவர்களால் அநேக ஜீவன்கள் இன்று காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் விஞ்ஞானிகள் உருவாகி இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் எதையோ கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஒரு வேளையில அடுத்த மாசத்துல இருந்து இல்லைங்க பிப்ரவரி மார்ச்ல இருந்து எல்லாருக்கும் வேக்சின் ஒண்ணு வந்துடும், அதாவது தடுப்பு மருந்து. ஆனா அந்த தடுப்பு மருந்துல எத்தனை பேர் சாக போறாங்கன்னு உள்ளது தெரியாது. அதனால அந்த தடுப்பு மருந்தை காட்டிலும் முக்கியமானது கர்த்தருடைய கிருபையே. எங்க கூடினாலும் ஏது கொரோனாவும் உன்னை தொடாதபடி உனக்கு தேவன் ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் தர வேண்டும் என்றால் இந்த வேதமே, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், தேவ வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்கள், ஆராதனைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவன் தொடர்ந்து ஆராதிக்க போகிற ஜனங்களை, ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு நிமிஷம் ஆண்டுடைய சமூகத்துல கண்கள் மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேளையை ஆண்டவரே நாங்கள் காண்பதற்கு எங்களை கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காணொளியில சில கொஞ்ச நேரம் ஆலோசனையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த காணொளி மூலமாக நீர் பேசிக் கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து வரும் நாட்களில உம்முடைய வேதத்தின் மறைபொருள்களை நம்முடைய பிள்ளைகள் கற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஞானமும் கிருபையும் பெற்று ஆண்டவரை விசேஷித்த அறிவு, ஆண்டவரே அப்போஸ்தலர் நாங்கள் வாசித்தது போல எங்களுக்கு சுதந்திரம் தேவையாயிருப்பது பாவ மன்னிப்புக்கும் பரிசுத்தத்திற்கும். ஆண்டவரே, சுதந்திரம் என்று சொல்லுகிற காரியம் ஏதோ நிசாரமாய் ஆண்டவரே தான் தோணித்தனமாய் நடப்பதற்கோ, தன்னுடைய புத்தியை வெளிப்படுத்துவதற்கோ, தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துவதற்கோ, தான் தோன்றின எல்லாவற்றையும் செய்வதற்குரியதல்ல ஆண்டவரே. அவைகள் அனைத்தும் ஆண்டவரே பாவம் மன்னிப்படைந்து பரிசுத்தம் அடைவதற்கான ஒரு சுதந்திரம் தான் தேவன் அறிவின் மூலமாய் தருகிறீர் என்று வேதத்துல பவுலின் வாழ்க்கையில இருந்து எங்களை வெளிப்படுத்தி எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டியது ஆண்டவரே எங்களுடைய சுதந்திர வாழ்வு என்று சொல்லுகிறது பாவ மன்னிப்பிலையும் பரிசுத்தத்திலையும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் திருச்சபைகளும் இன்னை தேசத்தின் ஆராதனைகளை நீர் வைத்திருக்கிறீர் என்ற அந்த அறிவின் கண்கள் எங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, எல்லாருக்குள்ளே நீ திறந்து தரும்படியாய்
ஆண்டவரே, மிருகத்தன்மைகளிலிருந்து நாங்கள் வெளியே வரும்படியாய், மறைபொருளை புரிந்து கொள்ளுகிற ஞானம் அடைவர்களாய், ஆராதனைகளின் அறிவு கண்கள் திறக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே சகலமும் ஜெயமுள்ளதாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, கேட்டவர்கள் சிந்திக்க கிருபை தாரும். இந்த பூமியில எங்கள் ஆயுசு இருக்கும் வரைக்கும் நீ சொன்னீர் ஆண்டவரே, ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி, எங்களை சேதப்படுத்தக்கூடிய எந்த சக்தியும் இந்த பூமியில இல்லை என்ற தைரியம் எங்களுக்கு உருவாக்க, தேவ பிரசன்னம் எங்களுக்கு உருவாக, தேவனுடைய காவல் எங்களுக்கு உருவாக, ஆண்டவரே நீரே இந்த பூமியினுடைய கேடகம் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியின் கேடகமாய் எங்களை பாதுகாக்க உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த ஆராதனை பங்கெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் ஆராதனைக்கு புறப்படும் போதும், ஆராதனைகளில் பங்கெடுக்கும் போதும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் காவலும் உங்கள் அனைவரோடும் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.